ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லோட 46வது மேட்ச். இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதுறாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட் 7:30 மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தோம்னா 9-4 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தோம்னா அபிஷேக் போரல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா கருண் நாயர் ஒரு 20 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேஎல் ராகுல்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பவுலிங் போடையில். பேட்டிங் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். அவர் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா அஸ்டோஸ் சர்மாவுக்கும் நல்லா இருக்கும். அவரும் ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து பார்த்தோன்னா விப்ராஜ் நிகம் பவுலிங் போட்டார்னா 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வரும் பட்சத்தில் 30+ ரன்ஸ் அடிப்பார். விப்ராஜ் நிகம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது துஷ்மந்தா சமீரா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது குல்தீப் யாதவ் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக பார்த்தோம்னா முகேஷ் குமார் ஒரு விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் பார்த்தோம்னா பில் சால்ட்டு அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக விராட் கோலி கடந்த சில போட்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலியை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக கொடுத்துட்டு வரோம். ஏன்னா அவருக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்களில், அவருக்கு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கான மேட்சஸ் நடக்குது. ஸோ நல்லா விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்சும் கோலி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. விராட் கோலிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா தேவ்தத் படிக்கல் லாஸ்ட்டாக அவர் என்னைக்கெல்லாம் நல்லா விளையாண்டாரோ அன்றைக்கெல்லாம் நம்ம அவரை கொடுத்துருப்போம். ட்ரீம் டீமில் எடுத்துக்க சொல்லியிருப்போம். கேப்டனாகவும் கொடுத்துருந்தோம். இந்த மேட்ச்சில் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. கடைசியாக நல்லா விளையாண்ட மாதிரி இந்த மேட்ச்சில் விளையாட மாட்டார். இந்த மேட்ச்சில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஒரு 25 ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ரஜத் பட்டிதர் அவருக்கு பார்த்தீங்கன்னா சுமார் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ஆர்சிபி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் நடந்த மேட்சஸ்லாம் ரஜத் பட்டிதர் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மேட்ச்லாம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தார். கடந்த சில போட்டியில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் நம்ம கொடுக்கவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது. இந்த மேட்சும் அப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. ஒரு பெரிய ரன்ஸோ ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸோ ரஜத் பட்டிதர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா இந்த மேட்சும் அவருக்கு எக்ஸலண்டாக இருக்கும். ஜித்தேஷ் சர்மா ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்தது குர்னால் பாண்டியா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரோமார் யசேப் ஒரு விக்கெட் எடுப்பார். புவனேஸ்வர் குமார் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜாஸ் ஏசல்வுட் ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்தது யாஸ்டயால் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது சுயாஸ் சர்மா ஒரு விக்கெட் எடுப்பார். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்லேயும் ஆர்சிபிலையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், பில் சால்ட், விராட் கோலி, ஜித்தேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஸ்டயல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், தேவ்தத் படிக்கல், டிம் டேவிட், ஜாஸ் ஏசல்வுட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். இதில் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனல் போடுவேன். ஸோ இன்னும் யாரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னுடைய டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டாஸ் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிக்ஷன் தான். இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், குல்தீப் யாதவ், விராட் கோலி, ஜித்தேஷ் சர்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். மிச்சல் ஸ்டார்க்கோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸாக இருப்பார். மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.